ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வணிஞ்ச ஆறுமுகம். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே எல்லாம் எப்படி போணுச்சு? இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் வந்து ஸ்வீட் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசையணும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக எப்போவும் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை ஊற வச்சுட்டு திரும்ப எடுத்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட போகிறோம். இப்போ மற்றதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரை மூடி தேங்காய் வந்து திருகி அதில் சர்க்கரை போட்டு வச்சுருக்குறோம். இதை இப்படியே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிடலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கார்னரை வந்து நம்ம சின்ன சின்ன மடிப்பாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். பார்த்தா இது சோமாஸோடைய டிசைன் மாதிரி இருக்கும். நம்ம கையிலே ஃபோல்டு பண்ணிக்க. விருப்பப்படுறவங்க இந்த தேங்காய்க்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலேயும் செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். இது மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் டிஃபனில் கூட இதை வச்சு கொடுத்து விடலாம். இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு சப்பாத்தி பண்ணியிருக்கோம். இதோடைய ஃபோல்டிங் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. இது கொஞ்சம் க்ளோஸில் நான் காட்டுறேன். நம்ம அந்த கார்னரில் இருக்கிறத வந்து நம்ம ஃபிங்கரால் சின்ன சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொட்டேட் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஃபுல்லாக அந்த இது எல்லாம் ப்ரெஸ் ஆகி நல்லா கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல் சப்பாத்தியும். இல்லாட்டினா ஸ்பூன் வச்சு நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் நல்லாயிருக்கும். தேங்காய் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்தி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் இது பிடிக்கும், சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை